வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் யுத்தம் சேனல். இன்னைக்கு வீடியோவில் போன வாரம் நடந்த முக்கியமான இந்தியன் டிஃபென்ஸ் அப்டேட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்தியன் நேவிக்கு ப்ராஜெக்ட் P75I கீழே 6 லேட்டஸ்ட் ஜென்ரேஷன் அட்டாக் சப்மரீன்ஸ் பில்ட் பண்ண பிளான் பண்ணியிருந்தாங்க. அதன்படி இப்போது ஐஎன்எஸ் கல்வாரி 2017 இருந்து இப்போ ஆக்டிவ் சர்வீஸில் இருக்குது. ஐஎன்எஸ் காந்தேரி, ஐஎன்எஸ் கராஞ்ச், ஐஎன்எஸ் வேலா இந்த அட்டாக் சப்மரீன்ஸ் எல்லாம் இப்போ சி ட்ரையல்ஸில் இருக்குது. மற்ற 2 சப்மரீன்ஸ் இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராசஸில் போயிட்டுருக்கு. மோஸ்ட்லி 2022 இந்தியா கிட்ட 6 P75I அட்டாக் சப்மரீன்ஸ் இருக்கும்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் லேட்டஸ்ட்டாக இப்போது ஃப்ரெஞ்ச் நேவல் குரூப்னு சொல்லக்கூடிய DCNS நிறுவனம் SMX3 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய லேட்டஸ்ட் அட்டாக் சப்மரீன் டிசைனை இந்தியாவுக்கு ஆஃபர் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லப்படுது. இந்த 3.0 SMX சப்மரீன் 3000 டன் இருக்கும்னு சொல்லப்படுது. இந்த சப்மரீன் 8 வெர்டிக்கல் லான்ச் சிஸ்டம் இருக்கும். அதன் வழியாக லேட்டஸ்ட் பிரம்மோஸ் மிசைல், நிர்பைஸ் க்ரூஸ் மிசைல், அப்புறம் லாங் ரேஞ்ச் ஸ்கால்ப் மிசைல் எல்லாம் பொருத்தலாம்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இதில் அன்மேன்டு அண்டர் வாட்டர் வெஹிக்கிள், அன்மேன்டு ஏரியல் வெஹிக்கிள் சர்வேலன்ஸ்க்காக யூஸ் பண்ணலாம்னு இந்த சப்மரீன் லேட்டஸ்ட் சென்சார் ரேடார்ஸோட உருவாக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட் சைன் பண்ணப்பட்டால் இந்தியன் நிறுவனமான மேகசான் டாக் லிமிடெட், ஹிந்துஸ்தான் ஷிப்யார்ட் லிமிடெட் இந்த ப்ராஜெக்டை உருவாக்க போவாங்கன்னு சொல்லப்படுது. நவம்பர் 2018 ரஷ்யாவும் இந்தியாவும் 4 ஃப்ரிகேட்ஸ் கப்பலை உருவாக்க ஒப்பந்தம் போட்டிருந்தாங்க. ஸோ அதன்படி ரஷ்யாவில் 2 கப்பல், இந்தியாவில் 2 கப்பல் உருவாக்க போகிறாங்கன்னு பிளான் பண்ணியிருந்தாங்க. ரஷ்யா ஆல்ரெடி 2 ஃப்ரிகேட் கப்பலை அவங்களோட யாந்தார் ஷிப்யார்டில் இப்போ உருவாக்கிட்டு வராங்க. இந்த 2 கப்பலும் 2024 இந்தியன் நேவி கிட்ட வழங்கப்படும்னு சொல்லுறாங்க. இப்போ லேட்டஸ்ட் நியூஸ் என்னன்னா, இந்தியாவில் உருவாக்க இருந்த 2 கப்பலுக்கான இடம் கோவா ஷிப்யார்ட் லிமிடெட்னு தெரியும். அந்த கோவா ஷிப்யார்டை மேம்படுத்துகிற பணிகளை இப்போ ரஷ்யாவும் இந்தியாவும் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லப்படுது. இந்த 2 கப்பலும் கோவா ஷிப்யார்டில் உருவாக்குறதுக்கான பணிகளில் ஒன்றுனா அது ஒர்க்கருக்கு ஸ்பெஷல் ட்ரைனிங் கொடுக்கறதுன்னு சொல்லப்படுது. இந்த ப்ராஜெக்ட் 113.56 ஃப்ரிகேட்னு சொல்லப்படுது. இந்த கப்பல் எல்லா விதமான லேட்டஸ்ட் ரேடார் சென்சார்ஸ் இருக்கும்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் சப்மரீன், ஏரியல், ஆன்டிஷிப் மிசைல்ஸ் எல்லாமே இதில் பொருத்த போகிறாங்கன்னு சொல்லப்படுது. இந்தியா ஆல்ரெடி இஸ்ரேலோட ஹெரான் ட்ரோன், அதாவது சர்வேலன்ஸ் ஆளில்லா விமானம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியும். இப்போது இந்திய ஆர்மி மேலும் கொஞ்சம் ட்ரோன்ஸை வாங்கலான்னு முடிவு பண்ணியிருக்காங்க. இந்தியா கிட்ட ஆல்ரெடி 50க்கும் மேலே இந்த ஆளில்லா விமானம் இருக்குது. இந்த ஆளில்லா விமானம் 207 km/h வேகத்தில் செல்லக்கூடியது, 52 மணி நேரம் பறக்கும்னு வல்லமை பெற்றது. கிட்டத்தட்ட 33,000 அடிக்கு மேலே இருந்து இது சர்வேலன்ஸ் பண்ணவும் டார்கெட் அக்வசிஷன் பண்ணுறதுக்கும் இது பயன்படுத்தப்படுதுன்னு சொல்லப்படுது. இந்தியன் நியூக்ளியர் சப்மரீன் INS அரிகாத் 2020 கடைசியில் இந்தியன் நேவிக்கிட்ட இண்டெக்ட் பண்ண போகிறாங்கன்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இண்டெக்ட் பண்ணக்கப்புறம் S4 சப்மரீன் லான்ச் பேலிஸ்டிக் மிசைல் டெஸ்ட் பண்ண போகிறாங்கன்னு சொல்லப்படுது. இந்த INS அரிகாத்தில் 8 லான்ச் டியூப்ஸ் இருக்குன்னு சொல்லப்படுது. அதில் 3500 கிலோமீட்டர் ரேஞ்ச் உள்ள K4 மிசைலும் அல்லது 800 கிலோமீட்டர் ரேஞ்ச் கொண்ட 24 K15 மிசைலும் கொண்டு செல்ல முடியும்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் லேட்டஸ்ட்டாக S4 ஸ்டார்னு ஒரு புதிய மிசைல் உருவாக்கிட்டு வராங்கன்னும், இந்த S4 SLBM டெஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம் 2022 மேலே S4 ஸ்டார் மிசைல் டெஸ்ட் பண்ணப்படும்னு சொல்லப்படுது. ஸோ இந்த அப்டேட்ஸ் பற்றின கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.